ஸோ இன்னைக்கு நம்ம பேபிஸ்க்கு கொலஸ்ட்ரம் எவ்வளோ இம்பார்ட்டண்ட், அதாவது சீம்பால் வந்து எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம். இந்த கொலஸ்ட்ரம் அப்படிங்கிறது வந்து குழந்தை பிறந்ததுமே தாய்க்கு வந்து முதல் சில நாட்கள் கிடைக்கிறது தான் கொலஸ்ட்ரம் அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து சிம்பிளாக லிக்விட் கோல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஏன் அது அவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொன்னால், குழந்தைங்களுக்கு வந்து தேவையான ஒரு முழுமையான சத்து வந்து இந்த கொலஸ்ட்ரமில் வந்து இருக்கும். இதில் முக்கியமாக நிறைய புரோட்டீன், ஃபேட் இருக்குது. ஸோ அது இல்லாமல் குழந்தைங்களுக்கு தேவையான இம்யூனிட்டி, முதல் சில நாட்களுக்கு குழந்தைக்கு தேவையான எல்லா நோய் எதிர்ப்பு சக்தி, ஆன்டிபாடி கண்டென்ட்டும் இதில் ரொம்ப ஜாஸ்தி. இதை இன்னும் ஒரு டேர்மாக குழந்தைங்களுக்கான ஃபஸ்ட்டு வேக்சினேஷன் அப்படின்னு கூட கொலஸ்ட்ரம் வந்து சொல்லுவாங்க. ஆனால் இது ரொம்ப மினிமல் குவான்டிட்டியில் தான் கிடைக்கும். சில தாய்மார்கள் இல்லைன்னா வீட்டில் இருக்கிற பெரியவங்க வந்து குழந்தை ஃபஸ்ட்டு 2 நாளில் நிறைய பால் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட முக்கியமான காரணமே ஃபஸ்ட்டு ஃபியூ டேஸில் கொலஸ்ட்ரம் தான் கிடைக்கும். இதோட குவான்டிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆனால் பேபியோட வயிறு கெப்பாசிட்டியுமே ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஸோ நேச்சருக்கு தெரியும் உங்கள் பேபிக்கு எவ்வளவு பால் தேவை, என்ன கண்டென்ட் தேவை அப்படிங்கிறது. ஸோ தேவையில்லாமல் குழந்தைங்களுக்கு கம்மியாக தான் மில்க் கிடைக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் வருத்தப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ உங்கள் குழந்தைக்கும் மிஸ் பண்ணாமல் ஃபஸ்ட்டு டேலேருந்தே கொலஸ்ட்ரம் ஃபீட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். தேங்க்யூ.